இயற்கை நமக்கு வாரி வழங்கியிருக்கும் எத்தனையோ செல்வங்களில் ஒன்று பனைமரம். இந்த பனைமரங்கள் அழிந்து வருவதை அரசு தடுக்க வேண்டுமென பனை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். குறிப்பாக தென்னிந்தியாவில் பனைமரங்கள் செழித்திருந்தன. இந்தியாவில் இருந்த 8 கோடி பனைமரங்களில் 5 கோடிக்கும் அதிகமானவை தமிழகத்தில்தான் இருந்தன. கடற்கரை ஓரங்களில், கழிவு நிலங்களில், கட்டாந்தரையில், ஆற்று படுகையில் உரமோ தண்ணீரோ பாதுகாப்போ தேவையில்லாமல் தானாக வளரும் பிள்ளை இந்த பனை. இன்றைய நிலைமைக்கு பார்க்க போனோம் என்றால் மிகப்பெரிய வறட்சியை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இனிமேலும் வறட்சி அதிகரிக்கக்கூடும், யாரும் தடை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட வறட்சி மிகுந்த காலங்களில் கூட நமக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு மரம் இருக்கும் என்றால் அது பனைமரமாகத்தான் இருக்கும். தமிழகத்தை பொறுத்த மட்டில் தென்கிழக்கு கடற்கரை மாவட்டங்களான பழைய ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்றளவும் விதை முதலாய் ஆங்காங்கே பனைத்தொழில் நடைபெறுகிறது. ஆனால் பெருமை கொண்ட பனை மரங்கள் செங்கல் மற்றும் சுண்ணாம்பு சூளைகளில் எரிப்பதற்கே பயன்படுத்தப்படுகிறது என குமுறுகின்றனர் விவசாய ஆர்வலர்கள். முதல்ல பனையிலெல்லாம் கல் எடுப்பாங்க, இப்போ அதெல்லாம் கிடையாது. அதனால அதையெல்லாம் வெட்டி உங்களுக்கு ரிமூவ் பண்ணி சுத்தப்படுத்துறதுக்கு கூட ஆள் இல்லாதனால இந்த ஓலை மதியமாகி விழுங்கும்போது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பனையை வெட்டி ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் ஏறக்குறைய பனை அழிஞ்சிருச்சுங்க. பனஞ்சாறு, பனஞ்சீராய், பானகம், பனாட்டு, காவோலை, பனை ஈர்க்கு, பனங்கிழங்கு, பனை வெல்லம், பனம், கற்கண்டெல்லாம் புதிய தலைமுறைக்கு புதியாத வார்த்தைகள். பனையில் செய்யப்பட்ட கிளுகிழுப்பை, கூடைகள், பாய், தூரிகைகள் இன்று பயன்பாட்டு பொருளாக இல்லை. பனை பொருட்களின் மதிப்பை இளைய தலைமுறையினருக்கு புரிய செய்யும் முயற்சியாக பத்திரிகை, வாழ்த்து அட்டை போன்ற நவீன வடிவங்களை செய்து மகிழ்கிறார் இந்த இளம் பெண். பனை ஓலையிலேருந்து பனை ஓலை வேல்யூபிள் திங்ஸாக மாற்றிட்டு இருக்கோம். அதுலேருந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் திங்ஸெல்லாம் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். அதனால இருக்கிறவங்க எல்லாரும் பனை ஓலை அழிக்காம நம்மளும் சேர்ந்து நம்ம ஸ்டேட் ட்ரீயை பாதுகாக்கணும். ஒரு பனை ஆண்டுக்கு 180 லிட்டர் பதநீர் தரும். அதில் 25 கிலோ பனை வெல்லம், 16 கிலோ பனஞ்சீனியை பெறலாம். பனை பொருட்கள் உணவாக மட்டுமல்ல, மருந்தாகவும் பயன்படுகின்றன. தமிழகத்தில் நிலத்தடி நீர்மட்டம் 900 அடியில் இருந்து 1300 அடிக்கு கீழ் இறங்கி போனதற்கு பனைகள் அருகி வருவதும் ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது. அழிந்து வரும் பட்டியலில் உள்ள பனை மரங்களை காக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது விவசாயிகள் மட்டுமின்றி அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 செய்திகளுக்காக பொள்ளாச்சியில் இருந்து செய்தியாளர் சக்திவேல்.